வணக்கம். வர்க்கி, ஊட்டி வர்க்கி சாப்பிட்றீங்களா? என்னையா ஊட்டிக்கு வர்க்கிக்கு விளம்பரம் பண்ணுறியா? இல்லை ஏதாவது காசு விளம்பரத்துக்கு காசு கொடுத்தாங்களா? தேர்தல் டயத்தில் எதாவது போடுறதுக்கு தான் ஏதாவது 100 ரூபா 200 ரூபா வாங்குறேன்னு கேட்பாங்க. இதுக்கு ஏதாவது காசு வாங்கிட்டியா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இங்கே திருப்பூரில் பெருமாநல்லூர் இருக்கிற ஒரு கடையில் இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு இந்த வர்க்கி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன். அங்கே வாங்கினதுன்னு பார்த்தேன். வாங்கின எந்த பொருளாக இருந்தாலும் அந்த எப்போ எக்ஸ்பைரி டேட்டு இல்லை பேக்கெட் ஆன் போட்டு எப்போ பெஸ்ட் விவரம் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி இந்த பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூன் ஹில்ஸ் ட்ரேடர்ஸ் ஊட்டின்னு போட்டிருக்காங்க. அந்த FSSAI நம்பரும் இதில் போட்டிருக்காங்க. பின்னாடி அந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ்னு போட்டு என்னென்னலாம் கலந்துருக்கு, கலோரிஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு முன்னால் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு போட்டு என்னென்னலாம் இப்போ மைதா சுகர் என்னென்னலாம் கலந்துருக்குங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இருக்கிற நியூட்ரியல் ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதை உங்களுக்கு போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படிங்கன்னா எத்தனை வெயிட் போட்டிருக்காங்க, பேட்ச் நம்பர் என்னென்னு போடல. பேக்கடு ஆன்னு பார்த்து 5/5/2026 அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு தேதி 1/5/2026. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற டைம் 1/5/2026. மணி 7:42 இரவு. காலையிலேருந்து என்னென்னா இந்த நம்பர் இதுலேயே ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பருக்கு காலையில் போட்டு கிடைக்கல. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்டதையும் கிடைச்சாரு. சார் ஒருத்தர் பேசினார். நிறுவன உரிமையாளரா இல்லை மேலாளரா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இந்த தகவல் சொன்னதுமே ஆமாங்க சார், இது ஒரு பேக் பண்ணும்போதே பார்த்தேன். அந்த பேட்ச்சு நாங்கள் ஒவ்வொரு மாதம் அந்த முதலே டேட் போட்டு வாங்கி வச்சுருவோம். அதை பேக் பண்ணும்போது ஹிந்திக்காரங்க இருக்காங்க, மாற்றி ஏதோ பேக் பண்ணிட்டாங்க, அதை உடனே பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸாக பதில் சொன்னார். இருந்தாலும் அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு, சார் அந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்லாம் தமிழ் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களா, அதை பற்றி தெரிஞ்சவங்களா போடுங்க, உங்கள் இதெல்லாம் நம்பி தான் நாங்கள் வாங்குகிறோம், குழந்தைகளுக்கெல்லாம் அது கொடுக்குற பொருள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் தெரிவிச்சிட்டேன். இருந்தாலும் அவர் மக்களுக்கு விழிப்புணர்வு தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இப்போது இது 5/5/2026 போட்டிருக்காங்க. இதே இப்போ நான் 6ஆம் தேதி போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்ன நினைப்பேன், நேற்று தான் பேக் ஆகி இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். இதே இன்னும் 3 மாதம், ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இதை முடிச்ச வரைக்கும் பெஸ்ட் பிஃபோர். இன்னொரு விஷயத்தில் எக்ஸ்பைரி டேட்டுக்கும் இது பெஸ்ட் பிஃபோருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எக்ஸ்பைரின்னா அதுக்கப்புறம் மறுநாளே பயன்படுத்தக்கூடாது, அடையோடு தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிறது. அப்புறம் இது பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னா இப்போ இந்த தேதி பேக்கெட் போட்டிருக்காங்க 5/5/2026. அப்போது 5/4/8/2026 வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா சிறந்ததாக, அதான் தரமோ மனமோ சுவை எதுவும் மாறாமல் அப்படியே சிறந்ததாக இருக்கும். அதுக்கு மேலே சில இதெல்லாம் போடும்போது இந்த மாதிரி சில பிஸ்கட் இதை போன்ற உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் மறுக்கும் சில நாட்கள் ஏதாவது பயன்படுத்தலாம், ஒன்றும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத நான் சில விஷயங்களில் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இப்போது இது நான் கடைக்காரர்கிட்ட கேட்டது எப்போ வாங்கினது கேட்டால் 1 வாரம் ஆச்சுன்னார். அப்போது 1 வாரம் அவர் கேட்கும்போது அப்புறம் என்ன சொன்னால், நாங்கள் காலையில் தயாரித்து உடனே சாயந்தரம் பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொன்னார். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இருந்து ஏன் போடுறோம் அப்படின்னா, இதை போன்ற மற்ற நிறுவனங்கள் இப்போ அவர் மட்டும் அதை அவர் சரி பண்ணிக்குவார், நிச்சயமாக சரி பண்ணிக்குவார், இன்னும் ஃபர்தராக வராது. ஆனால் இதே போன்ற நிறுவனங்கள் வெறும் இந்த வர்க்கி பாக்கெட் மட்டுமே இல்லை, பிஸ்கட் பாக்கெட் உட்பட இந்த குழந்தைகளுக்கு எந்த உணவுப் பொருள் தயாரிப்பவர்களாக இருந்தாலும் இப்படி நம்ம ஒரு தவறு இழுத்து விட்டால் அங்கங்கே மக்கள் அங்கே சமூக வலைதளங்களில் பதிவிட்டுருவாங்க. நம்ம நிறுவனத்துக்கு ஒரு பெயர், ஒரு களங்கம் ஏற்பட்டுவிடும், ஒரு மதிப்பு குறைந்துவிடும் அப்படிங்கிற அவர்களுக்குள் ஒரு அச்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த பதிவினுடைய முதன்மை நோக்கம். மற்றவர்களும் அந்த நிறுவனங்கள் போன்ற உணவுப் பொருள் தயாரிக்கிறவங்க இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே அதன் முதன்மை நோக்கம். எனவே இந்த மக்கள் இந்த விழிப்புணர்வாக இந்த பொருளை வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, அந்த பெஸ்ட் பிஃபோர் என்ன போட்டிருக்காங்க இதை பார்த்து வாங்குங்க. நிறைய காணொலி இதெல்லாம் போடுறதுக்காக நிறைய காணொலிகள்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் சில சமயங்களில் கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பதில் வரும். அப்படியெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை தயங்காமல் நம்ம போய் நாடலாம். அது இல்லாமல் இந்த ஃபுட் கண்ட்ரோல் ஆஃபீஸர், இந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் இருக்கா, அரசோட கவனத்திற்கு அதெல்லாம் கொண்டு செல்லலாம். அவரிடமே பேசிவிட்ட காரணத்தால்
அதற்கு போக வேண்டிய நிலையில் இருந்தாலும் அதிகாரிகள் அரசு ஏதாவது பார்த்தால், இப்போ எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, இதை போன்ற பேக்கடான்னு போட்டு முதல்லயே தயாரித்து வச்ச பொருட்களை இப்படி போட்டு அனுப்புனாங்க அப்படின்னா இப்போ மக்கள் எப்படி இதை தெரிந்து கொள்வது? இதனால் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் பேக்கடான் இப்போ தான் பண்ணணும் தானே அப்படிங்கிறது வந்ததா? இது எப்படி இதுக்குன்னு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா? அது எப்படி அவர்கள் அந்த நிறுவனம் தயாரிக்கிறவங்க அது எப்போ குறிப்பிட்ட நாள் இப்படித்தான் அச்சிடணுமா? அதற்கு அவர்கள் பின்பற்ற வேண்டிய முறை என்ன? அதை நாங்கள் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நுகர்வோர் எப்படி அறிந்து கொள்வது, உறுதிப்படுத்துவது என்ற விவரங்களை அரசு அதிகாரிகளோ அல்லது இதை குறித்த நண்பர்களோ அல்லது நிறுவனத்தாரோ தயை கூர்ந்து தெரிவித்தால் மக்களை எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வேண்டுகோளையும் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் வைப்பதோடு, இது போன்ற அந்த நிறுவனம் அறிக்கை போன்ற உணவுகளை தயாரிக்கும் நிறுவனத்துக்கும் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு என்ன வழிமுறைகளை கூறுகிறீர்கள் என்பதை தெரிவித்தால் மக்கள் பயனடைவார்கள். எனவே தவறுதலாக வந்துவிட்டது என்று அவர் கூறியது போல் இந்த தவறுதல் இனி நடக்காமல் கவனமாக அந்த நிறுவனம் மட்டுமல்ல மற்ற நிறுவனங்களும் பின்பற்றி உரிய முறையில் பேக்கிங் செய்து மக்களுடைய நம்பிக்கையை அவர் தொடர்ந்து காப்பாற்றி அவர்கள் வியாபாரத்தையும் செய்வார்கள் என்று நம்புகிறேன். எனவே இது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தால் அது கமெண்ட்டில் தெரிவிங்க. தயை கூர்ந்து இந்த நிறுவனத்தை பற்றி என்னோட தனிப்பட்ட கருத்து, ஏன்னா ஒரு ரெஸ்பான்ஸாக பதில் சொன்னாலும் பண்ணார். இப்போ 5ஆம் தேதி 6ஆம் தேதி போயிருந்தோம் அப்படின்னா பார்க்க போகிறதில்ல. ஆனால் மக்களுக்கும் இதை பற்றின அவேர்னஸ் வரணும், இப்படியெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தெரிவிக்கிற முதன்மை நோக்கம். அதுபோல் மற்ற நிறுவனங்களே தயை கூர்ந்து இதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இதனால் மக்கள் உடனடியாக இதை போன்ற பதிவிடுவதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும். உங்களை நம்பி இருக்கக்கூடிய பல தொழிலாளர்களுடைய அவர்களுடைய பாதிப்பெல்லாம் ஏற்படும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு விழிப்புணர்வுக்காக பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, இதை உணவுப் பொருள் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கும் அவர்கள் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அனைவருக்குமே இந்த பொறுப்பும் கடமையும் உள்ளது என்பதை இதை தெளிவுபடுத்தவே அனைவருக்குமான ஒரு விழிப்புணர்வு காணொலியே இந்த பதிவு. தொடர்வோம். நன்றி, வணக்கம்.